எந்த அமலேக்கு ஆவி எழும்பினாலும் என் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை காண்பீர்கள். அமலேக்கு சொல்லிட்டு வரமாட்டான், சடனா வருவான். எந்த சத்துரு இந்த மாசம் சடனா உள்ள வர நினைக்கிறானோ கர்த்தர் அதை முறித்து நீ ஜெயிப்பாய். சத்துரு உன்னை மேற்கொண்டு ஜெயிக்க விடமாட்டார். நீ சத்துருவை மேற்கொண்டு ஜெயிக்க கிருபை தருவார். அமலேக்கு ஆவி ஒரு மோசமான ஆவி. அவைகளை முறிக்கிறதற்கு கர்த்தர் மோசேக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுத்தார். இந்த ஸ்பிரிட், இந்த பொல்லாத பிசாசை முறிக்கணும்னா நீ தனியா முறிக்க முடியாது, ஒரு டீமோட தான் முறித்தாக வேண்டும். ஆகையினால் தான் மலை உச்சிக்கு போன்னு சொன்னார். மலை உச்சிக்கு போனான். கை பக்கமாய் ஒரு பக்கம் ஆரோனும் ஊரையும் அழைத்துக் கொண்டு போனான். ஒரு கை ஆரோன் தாங்கி பிடித்தான், ஒரு கை ஊர் தாங்கி பிடித்தான். வேதம் சொல்லுகிறது, மோசே கைகளை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். மோசே கை தாழ விடுகையில் அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். உங்கள் கை இந்த மாதம் வானத்துக்கு நேராக உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். உயர்த்தினால் போதும். கைகள் சிங்காசனத்துக்கு நேராக உயர்த்தினால் போதும். கைகள் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தினால் போதும். எல்லாமே சொல்ல மாட்டீங்களா? கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தினால் இந்த மாதம் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள்.